Hello friends, welcome to Fantasy Guruthama YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல டிஎன்பில நடக்கிற 19வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கையா நடக்குது அப்படின்னா டெல்லி டிராகன்ஸ் vs சேலம் ஸ்போர்டன்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி ஜூன் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் மதியம் 3:15க்கு இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெணுவை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம அந்த திருநெல்வேலியோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். திருநெல்வேலியோட பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெணுவும் மற்ற வெணு மாதிரி கிடையாது. ஸோ மற்ற வெணுவுல பேட்டிங் ஃபேவரா இருக்கும், பவுலருக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றவங்க செகண்ட் பவுல் பண்ண டிஃபரெண்ட் இருக்கும். பட் இந்த வெணுவை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் சீசன் நம்ம பிளே பண்ண பார்க்கும்போது போத் இன்னிங்ஸும் பிளே பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் அண்ட் பவுலருக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேட்டிங் விக்கெட் ட்ராக் தான் அப்படின்னு சொல்லலாம். பேட்ஸ்மேனுக்கும் நல்லா சப்போர்ட்டிங் இருக்கும், அது வந்து பவுலர்ஸும் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் சீசன் அந்த மாதிரி ரிப்போர்ட். பட் இந்த சீசன்ல கோயம்புத்தூர் அண்ட் சேலம் ரெண்டு வெனுல பிளே பண்ணிருக்காங்க. அந்த ரெண்டு வெனுலயுமே ஸ்டார்ட் அப் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ற டீம் தான் வந்து மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு லாஸ்டா இருந்த ஒரு 2 மேட்சஸ், கடைசி ஒரு 3 மேட்சஸ்ல ஒரு 2 மேட்சஸ்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து வின் பண்ணிருப்பாங்க. செகண்டா பேட் பண்ண டீம் லாஸ் ஆயிருப்பாங்க. சோ கோயம்புத்தூர்ல மட்டுமல்ல சேலத்திலும் அதே டாபிக்ல தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதே லைன் தான் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வெனுலையும் வந்து பாத்தீங்கன்னா சோ இப்ப நடக்கிற மேட்ச்லயும் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்றாங்க. டாஸ் வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்றாங்க. சோ சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். சோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நியூட்ரல்டி மேட்ச் பிச்சா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, பார்த்துதான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்கும். அந்த டீம்ல இருந்து தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர் ஃபனிஷ் ஆப்ல இருக்க டியூ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் FGT. நம்ம எக்ஸல் 11 ஆப்ல திண்டுக்கல் டிராகன்ஸ் அண்ட் சேலம் ஸ்போர்டன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற மேட்சுக்கு 2.8 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம எக்ஸல் 11 ஆப் தான். ரொம்ப கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அதை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 100% DDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் 11 ஆப்பா தான் வந்து இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் FGT. அடுத்ததா வெளி ரெக்கார்ட். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவரால ஒரு 71 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 35 மேட்சஸும் பேட் சைன் பண்ண டீம் 34 மேட்சஸ். ஸோ நான் ஆல்ரெடி பிச் ரிப்போர்ட் சொன்னதான் இது வந்து ஒரு நியூட்ரல் பிச்சாக இருக்க போது போத் இன்னிங்ஸுமே பேட்ஸ்மேனுக்கு அந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் பவர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதில் எதிர்பார்க்கலாம். 2 மேட்ச் ஒரு டிரால வந்து முடிஞ்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 157, ஹையஸ்ட் ஸ்கோர் லைகா கோவை கிங்ஸ் 208 ரன், லோவஸ்ட் ஸ்கோர் திருச்சி கிராண்ட் சோலா 71 ரன்னுக்கு அவங்க 10 விக்கெட்ஸுமே வந்து கலந்துருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல லாஸ்ட் 5 வருஷத்துல 4 மேட்சஸ் தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே ஈக்குவல் வின்னிங்ஸ் தாங்க வந்து எடுத்திருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 5 T20ல இந்த வெனுல ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 183 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்கோரே 183 ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பாருங்க. டோட்டல் விக்கெட்ஸ் ஒரு 70 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுல முழுக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய அளவுக்கு ஹிட் இல்ல. ஒரு 30% ஸ்பின்னர் வந்து ஒரு டாமினேட் 100% இல்ல 70% ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. 30% ஸ்பின்னர்ஸ் வந்து உள்ள டாமினேட் பண்ணிருக்காங்க. ஓகே, பாரத ரெண்டு டீம் கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிற டீடைல் வந்து பாத்துறோம். ஃபர்ஸ்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ் பொறுத்த வரைக்கும் அஸ்வின் சிவம் சிங் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பாபா இந்திரஜித் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், சைனி, விமல் குமார், கார்த்திக் சரண், சர்மா, பாஃபன், வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் சர்மா, சந்திரசேகர் அண்ட் பெரியசாமி. ஸோ இதுதான் டிடியோட திண்டுக்கல் டிராகன்ஸ் ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு.
அடுத்த சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் அண்ட் நிசாந்த் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. நிதிஷ் ராஜகோபால், கவின், விக்கெட் கீப்பர், விவேக், சன்னி சந்து, ஹரிஷ்குமார், முகமது, கார்த்திக், பொய்யாமொழி, ரஹில் சார் அண்ட் அலெக்சாண்டர். ஸோ இதுதான் சேலம் ஸ்பார்டன்ஸோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த விக்கெட்ஸ் ஆக்சுவலா உள்ள கொண்டு போற விக்கெட்ஸ்க்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்லை அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரையும் பவுலர்ஸ் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 7-8 பவுலர்ஸ் மேல யூஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் மெயினா அந்த 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது 4 ஓவர், பொய்யாமொழி 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சுக்க மோஸ்ட் ஆஃப் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலரா இருந்திருப்பாங்க. மத்த இருக்க பவுலர்ஸ் 2 ஓவர் இந்த மாதிரி தான் வந்து பவுல் பண்றாங்க. இதுல ஹரிஸ் இந்த மேட்ச் அதே மாதிரி 2-3 ஓவர் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ், லாட் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அதுலயும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து பாத்தீங்கன்னா பாபனா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவரோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப பின்தங்கி தான் கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டாப் ஆர்டர்ல இருக்கிற ஒரே லெஃப்ட் ஹேண்டர் தான் விமல்குமார் மட்டும் தான் போது எனக்கு தெரிஞ்சு நிசாந்துக்கு வந்து இந்த மேட்சோட ஃபேண்டசி வேலை கம்மியா தான் இருக்கும் போது பவுலிங் இருந்து 1 ஓவர் அதிகபட்சம் 2 ஓவர் இந்த மாதிரி வேணா கொடுக்கலாம். 3-4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண மாட்டாரு. இந்த 1 ஓவர் வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சன்னிஸ் வந்து 2-3 ஓவர், ரஹில் சார் 3 ஓவர், கார்த்தி இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு 3 ஓவர் ஒரு பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பவுலர்ஸ் போதும் அலெக்சாண்டர் ட்ரை பண்ணாம வேற ஒரு பேட்டிங் ஆர்டர் கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்கேஎஸ் அலெக்சாண்டர் உள்ள வந்தாருன்னா ஒரு 1-2 ஓவர் இந்த மாதிரி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல கம்மியான பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் பாத்தீங்கன்னா நிசாந்த் மட்டும் தான். எனக்கு நிசாந்துக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்காம கூட ஹரிஷ்குமாருக்கு அந்த பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அதே திண்டுக்கல் டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரியசாமி, சந்திரசேகர், சந்தீப் வாரியர், வருண் சக்கரவர்த்தி அண்ட் அஸ்வின் இந்த 5 பிளேயருமே அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. மற்ற வேற பவுலர்ஸ்க்கு வந்து அவங்க பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. இன்கேஸ் அப்படி யாராவது ஒரு பவுலர் 6th பவுலர்ஸ் ட்ரை பண்றாங்க அப்படின்னா கார்த்திக் சரனுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, இப்போ 2 டீமுகளோட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்க பார்த்து ஓகே இப்போ 2 டீம்ல பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். திண்டுக்கல் டிராகன்ஸ்ல அஸ்வின், சிவம் சிங் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. 2 பேரோட ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் சைடா நின்று மேட்சஸ் வந்து கொண்டு போயிடுறாங்க. பர்டிகுலரா சேசிங் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கும் போது 2 பேருமே உள்ள பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சஸ் வந்து பினிஷ் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கொஞ்சம் ஏர்லியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. இதுல நம்ம அஸ்வினா நம்ம ரிஸ்க் எடுக்கவே முடியாது. போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி தான் ஆகும். காரணம் 4 ஓவருமே பவுல் பண்றாரு. ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஆப்னன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப் பவர் பிளேயருக்குள்ளாரே அதாவது டாப் 6க்குள்ளாரே 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அஸ்வின் இருந்து கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நான் வந்து போத் இன்னிங்ஸ் பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு விக்கெட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்க 4 எல்லாம் சேர்த்து அந்த டாட் பால் சேர்த்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கிடைச்சிருது பவுலிங்ல இருந்து. அண்ட் பேட்டிங்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், கேப்டன்ஷிப் நாக்க மேட்ச் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படி வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆவரேஜா வந்து கிடைச்சிருது. கிட்டத்தட்ட ஒரு 85ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஆவரேஜா வந்து கிடைச்சிரும் அஸ்வினுக்கு. சோ அப்படி இருக்கும்போது அஸ்வின் போத் இன்னிங்ஸ்லுமே சேஃபான பிக், ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு. சிவம் சிங்கை ஏன் நான் போத் இன்னிங்ஸ்ல இப்ப நான் கொடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ற போது ஒரு இம்ப்ரூவ் சேசிங் பண்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்மே ட்ரை பண்ணி தான் ஆகணும். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. விளையாண்ட மேட்ச்ல ஒரு மேட்ச்ல ஸ்ட்ரகிளா இருக்க முடியும், எல்லா மேட்ச்லயுமே ஒரு சூப்பரான நாக் பிளே பண்ணி ஒரு 35-40 ஸ்கோர் அடிச்சு ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. அது பெரிய பிளஸ்ஸா வந்து இருக்கு சிவம் சிங்க்கு. அது மட்டும் இல்லாம 90% கண்டிப்பா சிவம் சிங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. சோ அப்ப நீங்க ட்ரை பண்ணும்போது சிவம் சிங் பெருசா ஸ்கோர் அடிக்காம லாஸ் ஆயிட்டாலும், பெருசா ஸ்கோர் அடிக்கல ஒரு 5 ரன் 6 ரன் அடிச்சிருந்தாலும் அப்ப எல்லாருமே ட்ரை பண்ணிருக்கும் போது அது வந்து ஒரு பெருசா இம்பாக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்காது. சோ அதை அவரை தவிர்த்து நீங்க பிளே பண்ணும்போது ரிஸ்கா ட்ரை பண்ணா மட்டும் அவரை எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசன்ட் ஃபார்மேஷன் பார்க்கும்போது சேஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணிக்கங்க. சோ இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். பட் ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்மே ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. பாபா இந்திரஜித் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. பட் அந்த ரீசன்ட் ஃபார்ம் பெருசா சொல்ற மாதிரி இல்லைங்க. இந்திரஜித்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் சொதப்புறாரு, கொஞ்சம் டக்குனு விக்கெட் ஆகுறாரு. சம்டைம் பேட்டிங் ஆப்ஷனும் கிடைக்காமயே இருக்கு. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ரிஸ்க்லாம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு
ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இந்திரஜித் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதாவது செகண்டா பேட் பண்றாங்கன்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க இந்திரஜித்துக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஸ் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 2 டபுள் ஆப்ஷன் பிளேயர் பாத்தீங்கன்னா அஸ்வின், இந்திரஜித் மட்டும்தான். ஸோ ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் கவின், அவரோட ஆப்ஷன் ரொம்ப பின்தங்கி இருக்கு. பட் டாப் ஆர்டர்ல பவர் பிளேயர் இங்கிலீஷ் ஒன் டவுன் இறங்கக்கூடிய ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா இந்திரஜித் இருக்கனால இந்திரஜித் ரொம்ப ரொம்ப சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. ஸ்மால் லீக் நீங்க போத் விஷயமா ட்ரை பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்க செகண்டா பேட் பண்றாருன்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் பேட்டர் நீங்க 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். சைனி, ஸோ சைனியை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பாக்ட் பிளேயர் இருந்தாங்க உள்ள வராரு. ஸோ இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதுனால இந்த ஃபீல்டிங் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பெருசா விடுறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸ். ஸோ மோஸ்ட்லி நீங்க ஒரு சைனியை வந்து நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்லை. விமல் குமார், ஸோ இவரோட பேட்டிங் ஆர்டர் சம்டைம் டாப் ஆர்டர்ல வருது, அப்புறம் பின்னாடி போகுது, இன்னும் பின்தங்கி கொண்டு போறாங்க. ஸோ இவரோட பேட்டிங் ஆர்டர் இந்த டவுன்ல தான் வருது அப்படிங்கிற மாதிரி கரெக்டா வந்து சொல்ல முடியல. ஏன்னா ஆப்ஷனுக்கு தகுந்த சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் விமல் குமாரை பொறுத்த வரைக்கும். கார்த்திக் சரண், இந்த டீம்ல ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன் ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல கார்த்திக் சரண் வந்திருக்காரு. ஸோ இங்க சர்மானா இருக்காரு, சர்மாக்கு மோஸ்ட்லி இந்த பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. கார்த்திக் சரணுக்கு வேணா கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நீங்க கிராண்ட் லீக்கா டோட்டலி டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு பிளேயர் ட்ரை பண்ணி வச்சுன்னா கார்த்திக் சரணை ட்ரை பண்ணி பாருங்க. பினிஷிங் ரோலருக்கு வராரு அப்படிங்கும் போது வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர், குட் பினிஷர்னு சொல்லலாம். ரீசன்ட் ஃபார்ம் பெருசா பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்ல, கிடைச்ச மேட்ச்ல ஒரு டீசென்டான நாக்கு வந்து பிளே பண்ணிருக்காரு. அண்ட் இதே 5 பவுலர் தான் போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 6th பவுலிங் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஒரு 2 ஓவர் கொடுக்குறாங்க, அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து இருப்பாரு. கார்த்திக் சரணை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது 10ல ஒரு 2 டீம்லயாச்சும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. டோட்டலி ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து இருப்பாரு. அடுத்ததான் சர்மா, நான் அவரை கன்சல்ட் பண்ணல. ஸோ ஏன்னா அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 15+ இந்த மாதிரி தான் அடிக்கிறாரு. ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல விராக்கலா ஒரு 25-30+ அடிக்கலாம். பட் எல்லா வச்சுமே அந்த ஸ்கோர்ஸ் வந்து அவர் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். ஸோ மானன் பாஃபன், ஸோ இவரும் சேம் அதே தாங்க, பெருசா விட்டு பெருசா இம்பாக்ட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர்ல இருந்துச்சு, இப்போ அப்படியே ரொம்ப பின்தங்கி கொண்டு வராங்க. அதுதான் ஒரு மைனஸ். ஒரு பேட்டிங் ஆர்டர் ப்ராப்பர் இதான் லெவல்ஸ் அப்படிங்கிற வர மாட்டேங்குது. ஆப்ஷன் தகுந்தாக்கா சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவரும் பெருசா நம்ம கன்சல்ட் பண்ண தேவையில்லை. வருண் சக்கரவர்த்தி லெக் பிரேக் பவுலர். இந்த வெனுல எனக்கு தெரிஞ்ச ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஹிட் அண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. எனக்கு தெரிஞ்ச வருண் சக்கரவர்த்தி இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு கேம் 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும். சந்தீப் வாரியர், நீங்க சந்தீப் வாரியரை போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர், ஸ்டார்டிங் பவர் பிளேல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பவுலரா வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங் பவர் பிளேல பால் நல்லாவே ஸ்விங் ஆகும். அதுல அந்த காத்து இடையூறு பண்றதுனால அதுல இன்னும் பால் டேன் ஆகும், பேட்ஸ்மேன் எதிர்பாராத கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா சந்தீப் வாரியர் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ணாரா நான் கிராண்ட் லீக் நீ ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சந்திரசேகர், ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் சந்திரசேகர் 4 ஓவருமே பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா சந்திரசேகருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்ட் பவுல்லாம் சந்திரசேகரை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. பெரியசாமி ஆஸ் யூசுவல் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பெஸ்ட் பிளேயர், இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஏன்னா பவர் பிளேல பெருசா விக்கெட் கிடைக்கலனாலும் கடைசி அந்த 20 ஓவரை பவுல் பண்ணும்போது ஒரே ஓவர்ல 2 விக்கெட் கூட எடுத்து ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பெரியசாமி, சந்தீப் வாரியர் நீங்க போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றா 1 அன்எக்ஸ்பெக்டட் 2. ஸோ அப்படி இருக்கும்போது டெல்லி டிராகன்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, பெரியசாமி, சந்தீப் வாரியர் இவங்கள கூட நீங்க ஒரு சைடா கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பாரதா பாத்தீங்கன்னா சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக்கும் நிஷாந்த் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இதுல அபிஷேகை பொறுத்த வரைக்கும் 10ல ஒரு மேட்ச் நல்லா அடிப்பார் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா அந்த மேட்சஸ்ல ஒரு 7 மேட்சஸ் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்டா வந்து 5 மேட்சஸ் ப்ளே பண்ணிட்டாங்க. 5ல ஒரே மேட்சஸ் மட்டும் தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ அப்ப அந்த எந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க, அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த வெறும் ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருக்கிறதுனால கிராண்ட் லீக்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா அபிஷேக் நீங்க ஒரு இம்பாக்ட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டர் நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்ல. ஸ்மால் லீக்ல மோஸ்ட்லி யாருமே ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு டிஃபரன்ஸ் நீங்க ட்ரை பண்ற பாக்குறது வச்சீங்கன்னா நிதிஷ் ராஜகோபாலுக்கு பதில நீங்க அபிஷேக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க அபிஷேக், நிதிஷ் ராஜகோபால் 2 பேருமே ட்ரை பண்றது ரொம்பவே ரிஸ்கா போயிடும்.
நிதிஷ் ராஜகோபால் எனக்கு அபிஷேக் நான் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுல நிதிஷ் ராஜகோபால் நீங்க ட்ரை பண்ண தேவையில்ல. இல்ல நிதிஷ் ராஜகோபால் தான் உங்களுக்கு தேவை நினைச்சீங்கன்னா அபிஷேக் நீங்க ட்ரை பண்ண தேவையில்ல. ஏன்னா ரெண்டு பேருமே சிங்கிள் ஆப்ஷன் கூட பிளேயர். அந்த ரெண்டு சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் தான் ஏதாச்சும் ஒருத்தர் சேஞ்ச் பண்ணுமோ இல்லையா, வேற டபுள் ஆப்ஷன் பிளேயர் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷனா போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாத்துங்க. இதுல நிசாந்த பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பவுலிங்ல இருந்து ஃபேண்டசி வேல்யூ பெருசா விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஓவர் இல்ல ஓவரை கொடுக்காம மத்த பவுலர்ஸ் வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்ல போத் இன்னிங்ஸ் இருந்து ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் வரையும் ஆவரேஜா அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். நல்ல ஒரு ரீசன்ட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. பேட்டிங்லயும் ரொம்ப சூப்பரா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காருனால சோ போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிதிஷ் ராஜகோபால் அல்லது அபிஷேக் ரெண்டு பேர்ல எனி ஒன் யுவர் சாய்ஸ், நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். கவின் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஃபீல்டிங் பண்ணும்போது இந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் மூலமாவே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது தாராளமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து பெரிய இம்பாக்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 15+ ரன் அடிச்சிட்டாருன்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ல ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்திருப்பாரு கவினை பொறுத்த வரைக்கும். ஸோ கவின் அண்ட் இந்திரஜித் ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா தான் வந்து இருப்பாங்க. விவேக்கை நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்ல. 10ல ஒரு மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. மத்த மேட்ச் பெருசா ஸ்கோர் அடிக்கிறது இல்ல. டக்கு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காரு. சோ அவரை நீங்க பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்ல. சன்னி சந்து போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த மேட்ச் ஸ்மால் லீக் கூட நீங்க ஒரு கேப்டன்ஷிப்பா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அஸ்வின் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, அது ஒரு பிளஸ்ஸா இருக்கனால எல்லாருமே அவர் ட்ரை பண்றாங்க. அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நடக்கணும்னு வச்சீங்கன்னா சன்னி சந்துக்கு இந்த மேட்ச் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சன்னி சந்து 3ல இருந்து 4 ஓவர் கூட பவுல் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அதுல போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலர் 3 கூட கிடைக்கலாம். சோ பேட்டிங்லயும் வந்து கண்டிப்பா வந்து பண்றதுனால கண்டிப்பா இந்த மேட்ச் அஸ்வினுக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு சோனி சந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல கண்டிப்பா டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து இருக்கும். அடுத்ததா ஹரிஷ்குமார். சோ ஹரிஷ்குமாரை மோஸ்ட்லி யாருமே வந்து கன்சிடர் பண்றது கிடையாது, ஸ்மால் லீக்கா இருக்கட்டும் கிராண்ட் லீக். ஏன்னா அவர் வந்து பேட்டிங் ஆடும் சம்டைம் கொடுக்காம இருக்கிறாங்க. இப்படியே பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15+ ரன் இந்த மாதிரி தான் வந்து இம்பாக்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. பவுலிங் சம்டைம்ஸ் கிடைக்கிறது இல்ல, பவுலிங் கொடுக்காம மத்த பிளேயர்ஸ் வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. பட் இந்த மேட்ச் அப்படியே சேஞ்சஸ் ஆகும். கண்டிப்பா 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கூட பவுல் பண்ணிடுவாரு. நிசாந்தோட ஓவரை ஸ்டாப் பண்ணிட்டு கூட ஹரிஷ்குமார் கூட 3 ஓவர் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு விக்கெட் வரையும் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் போத் இன்னிங்ஸ்லயுமே. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கண்டிப்பா ஹரிஷ்குமார் இந்த மேட்ச் ஒரு கேம் சேஞ்சிங் பிளேயரா கூட இல்ல கேம்ல இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான ஒரு பிளேயரா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. முகமது ஆஸ் யூஷுவல் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். ஏன்னா இந்த டீம்ல 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய பிளேயருக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம கொடுத்தாகணும். 2 ஓவர் பவுல் பண்ற 3 ஓவர் பவுல் பண்ற பிளேயருக்கு நம்ம கொடுத்துட்டு அவங்க பெருசா விக்கெட் கிடைக்கலன்னா ஒரு பிளேயருக்கு இஷ்டம். பட் 4 ஓவர் பவுல் பண்ற பிளேயர் இந்த 2 பிளேயர் தான். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாவும் இருக்கனால போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த முகமதும் அண்ட் பொய்யாமலுக்கு நீங்க இப்ப நான் ட்ரை பண்ணி பாருங்க. முகமது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொய்யாமொழி போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இதுல கார்த்தி ஒரு லெக் பிரேக் பவுலர். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல ஒரு பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்தியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சோ லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஆப்ஷன்ல வந்து ஒரு நல்ல கடைசி பெருசா தான் ஒரு 6 ரன் அடிச்சிட்டாரு. பவுலிங்லயும் ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கார்த்தி லோ பர்சன்டேஜ் கூட பிளேயர், டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா வந்திருப்பாரு. 2 விக்கெட் வரையும் தாராளமா விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். ரஹில் ஷா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் அண்ட் அலெக்சாண்டர் 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தான். இதுல ஒரு பிளேயருக்கு நீங்க இம்பார்ட்டன் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா ரஹில் ஷா தான் இம்பார்ட்டனா வந்து இருப்பாரு. அலெக்சாண்டரை நீங்க இம்பார்ட்டன் கொடுக்க தேவையில்லை. இதுல அந்த டிஎன்பில இருக்க ஒரு இன்டர்ன்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா பண்ணிட்டு இருக்க பவுல் பண்ணிட்டு இருக்க பவுலர்ஸ்க்கு பெரிய கிடையாது. திடீர்னு ஒரு இம்பாக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வராங்க. அந்த பவுலர் 4 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டு போயிடுறாரு. சோ டோட்டலா அப்படியே இந்த பவுலர்ஸோட விக்கெட்ஸ் அவர் எடுத்துட்டு ஃபேண்டசி பாயிண்ட் போல டக்குன்னு அவர் எடுத்துட்டு போயிடுறாரு. சோ அதுதான் இருக்கிற பெரிய மைனஸா இருக்கு. சோ அதனால ஸ்மால் லீக்ல எல்லாருமே ட்ரை பண்ற ஆப்ஷனாவே ட்ரை பண்ணிருங்க. கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுத்து போறாங்க போது இம்பாக்ட் பிளேயர் இல்ல. சோ இன்கேஸ் ஒரு பவுலர் வருவாங்க அதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த டீம்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்னி சந்து ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணிட்டு முகமதுக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஹரிஷ்குமாருக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா சோ
கார்த்தி அல்லது பொய்யாமொழி 2 பேர்ல 70 பேருக்கு ஒரு கேட்டகரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கவின் அல்லது நிசான் இந்த 2 பிளேயர்ல 70 பேருக்கு ஒரு கேட்டகரி கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது திண்டுக்கல் டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்மால் லீக்னா 100% அஸ்வின் தான் ஒரு கேப்டன்ஷிப்பாக கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மேட்ச் அஸ்வினுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு சன்னி சந்துக்கு ஒரு கேப்டன்ஷிப்பாக கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதன் சிங் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது சிவன் சிங் பாபா இந்திரஜித் 2 பேரும் பெஸ்ட் பிளேயர் வந்திருப்பாங்க. சந்தீப் வாரியர் பெரியசாமி இந்த 2 பேருக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.